வணக்கம். ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழில் ஒரே ஒரு எழுத்து தனித்து நின்று ஒரு முழுமையான பொருளைத் தரும் சொல் ஓரெழுத்து ஒரு மொழி என்பதாகும். எடுத்துக்காட்டு: ஐ, கை, கோ, க, பி, பூ ஆகியன. தமிழ் இலக்கண நூலான நன்னூல் இத்தகைய சொற்களை பட்டியலிட்டுள்ளது. நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவை 40 நெடிலெழுத்துக்கள், 2 குறிலெழுத்துக்கள். அவற்றுள் 40 நெடிலெழுத்துக்களும் உயர்வரிசையில் 6, தகரவரிசையில் 4, சகரவரிசையில் 4, பகரவரிசையில் 5, மகரவரிசையில் 5, பகரவரிசையில் 5, மகரவரிசையில் 6, பகரவரிசையில் 4, யகரவரிசையில் 1 எனவும் குறிலெழுத்துக்கள் 2 ஓரெழுத்து ஒரு மொழிகளாக உள்ளன. ஓரெழுத்து ஒரு மொழியும் அவற்றின் பொருளும்: அ பசு, இ கொடு, உ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகு நீர்த்தாம்பும் பலகை, க சோலை, கு பூமி, தை ஒழுக்கம், கோ அரசன், ச இறந்து போம், சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதம், த கொடு, தி நெருப்பு, து தூய்மை, தே கடவுள், தை தைத்து, ந நாவு, மே மும்மிலை ஒருமை, மே அன்பு, மை இழிது, நோ வறுமை, ப பாடல், கோ மலர், தை மேகம், பை இளமை, கோ செல், மா மாமரம், மீ வான், மு மூக்கு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ முகத்து, யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வௌ கவர், நோ நோய், து ஒன். விமாக்கள். பசி என்ற பொருளைத் தரும் ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் எது? விதை. ஆ. மலர் என்ற பொருளைத் தரும் ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் எது? விதை. பூ.